அதனால நிறுத்தக்கூடாதுங்கிறான். இருங்க யானை இங்க நிறுத்துற பைக் வந்து நீங்க எப்படி எடுக்கிறீங்க பாக்குறோம் அப்படிங்கிறப்பல இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. எடுக்க விடாத அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறப்பல ஒரு பிளான் பண்றாரு. சரி 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 சுபாஷ் சுபாஷ் தான் இங்க பேரு பின்னாடி பேரு அம்மாடி. அப்பா ஒரே டிராஃபிக்கு, கடையெல்லாம் குறுக்கல வச்சு எல்லாம் கடையெல்லாம் அங்கேயே தான் பர்ச்சேஸ் பண்ணுறாப்புல இருக்கு. அதனால முடிய மாட்டேங்குது, ரொம்ப ஓவர் டிராஃபிக்காக இருக்கு. வாரியர்ஸ் இங்கே உள்ளார நுழையது மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. கிரீன் வேலி போகிறதுக்கு நம்ம வருவார் ஆகிடும் உங்களுக்கு. இந்த கடையெல்லாம் கொஞ்சம் விசாலமாக்கலாம். அப்பா கிரீன் வேலி வந்தாச்சு. அப்பா இதாங்க கிரீன் வேலி. ஒண்ணு தெரியாது, அதான் மிஸ்டா தான் இருக்கும். சம்டைம் மிஸ்ட் ஃபுல்லா மேல ஃபார்ம் ஆயிடும். பிடிங்கிரு தூக்கிட்டு ஓடிடும். இங்கதான் அந்த பர்ஸை தூக்கிட்டு போவேன். ஹெவி மிஸ்டா இருக்கு, ஒன்னும் தெரியல. கிரீன் வேல்யூ கிரீனிஷா இருக்கும், ஆனா எதுவுமே தெரியல பாருங்க. செம டிராபிக்ங்க, முடியல. பைக்குங்கிறனால சாரசாரன்னு போறோம், காரா இருந்தா நிக்க வேண்டியதான் எல்லாம். அதனால நிறுத்தக்கூடாதுங்கிறான். ஆக்சுவலா இது என்ன பிளேஸ்னே எங்களுக்கு தெரியல, ஆனா எல்லாம் வந்துறாங்க. கொடைக்கானல் வைல்டு லைஃப் சாங்சுரின்னு போட்டிருக்கு. மிருகங்கள்லாம் பார்க்கலாமா இந்த மிஸ்டில்? நம்ம எங்க இருந்து மிருகத்தை பார்க்கறது? இருங்க யானை. மிஸ்ட் தான் எல்லா சைடும், செம மிஸ்ட், அடிபொலியான மிஸ்டாக இருக்கிறது. வாரியர்ஸ் கீழே என்ன தெரிகிறது? ஆமா என்ன தெரிகிறது? இருக்கிறதே லாஸ்டா தான் நமக்கு தான் இடம் கிடைச்சிருக்கு. எங்க அப்பா அங்க ஒரு சர்ச் இருக்கு போல, கோயில். அது செம மிஸ்டா இருக்கு, சூப்பரு. எல்லாம் ஒரே மிஸ்ட் மயமா தான் இருக்கு. அப்பா இங்க தண்ணி ஓடுது தெரிகிறது. அப்பா செம சூப்பரா இருக்கு மிஸ்ட்ல. என்ன தெரிகிறது? எதுவுமே தெரியல அப்படிங்கிறாள் இருக்கு. இது இறுதி வரைக்கும் என்ன பிளேஸுக்கு தெரியாம போயிடும் போலக்கு. ஜஸ்ட் கொடைக்கானல் வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு போட்டிருக்கு, ஆனா எங்க பார்த்தாலும் வெள்ளையா இருக்கு. ஒரு பாலத்தை கிராஸ் பண்றோம். வாரியர் மாதிரி இங்க ஒன்லி போட்டோ ஷூட் தான் ஃபுல்லா. ஸோ மரம், செடி, கொடி, மிஸ்ட்
இதுதான் இருக்கு. ஃபுல்லா மிஸ்ட் தாங்க. அப்பா இந்த மிஸ்ட்ல வர்றது தனி ஒரு சுகமா இருக்கு. ஒரு ஜில்லிப்பா ஐஸா வேற லெவல்ல இருக்கு. இங்க வந்து ஒரு சர்ச்ச ஒரு இது இயேசு வந்தது. ஆமா அவ்வளவுதான் இந்த இடத்துல இருக்கு. வா செம சூப்பரே. கொடைக்கானல் தான்யா. இந்த லாஸ்ட் எட்ஜில் நின்று பார்ப்போம் என்ன தெரியறது. ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். ஹைட்ல நான் காமிக்கிறேன். சூப்பரு ஃப்ளவர் சூப்பரா இருக்கு. என்ன ஃப்ளவர்னு தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்க. ஆக்சுவலா இங்க வந்து ஃபுல் டிராஃபிக்ல இருக்கு. இந்த லோக்கல் ஏரியா இவர் பார்த்தீங்கன்னா இங்கே பைக்கை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் பைக் அப்புறம் வேற எங்கே நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் பைக் இங்கே நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் எப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறுத்துகிற பைக் வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க பார்க்குறோம் அப்படிங்கிறப்பல இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதனால நாங்களும் இப்போ நின்றுட்டு இருக்கோம். லோக்கல் ஏரியா இந்த லோக்கல் ஏரியா. அவர் அடுத்த ஒரு லோக்கல் டிரைவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்க வண்டியை எடுக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம பார்த்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே அங்கங்கே நிறுத்திக்கலாம். யாரும் இங்கே பைக் ஏரியாவில் கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக அது வைக்கல. ஆனாலும் வந்து அவர் வந்து இப்போ அதான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ எங்கள் பைக்கெல்லாம் எப்படி வந்து ஒட்டி நிறுத்தணும் அப்படிங்கிறப்ப அவர் கவனிச்சுட்டு நிற்கிறார். ஸோ காரை வந்து நிறுத்தி பைக் யாரும் எடுக்க விடாத அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறப்பல அவர் பிளான் பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ எல்லா காரும் அங்கே போயிட்டு இருக்கு. ஆனால் அவர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்காகவே நின்றுட்டு இருக்காரு. இல்லை இருந்தாலும் எதுவும் பண்ணிவிடுவானு பயமா இருக்கு. வண்டி எதுவும் கோடு எதுவும் போட்டு விட்டுருவாங்க. இது வாடாது. இது எத்தனை நாள் போய் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாலும் வாடாது. இது மாச கணக்கில் இருக்கும் இந்த பூ. ஆமா இதெல்லாம் ஒரிஜினல் பூ தான். இதெல்லாம் ஒரிஜினல் பூ தான். இன்னும் வாடாது. பல மாசம் ஆனாலும் வாடாது. ஃபைனலாக நம்ம குணா கேவுக்கு வந்தாச்சு. மஞ்சுமல் பாய்ஸ்க்கு முன்னாடி நிறைய டைம் வந்திருக்கேன். அப்போலாம் அந்த கேவ்லாம் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேவ்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஐ மீன் இந்த போ இப்போ இந்த குகையெல்லாம் கட்டியிருக்காங்க குணா கேவ்னு போட்டு. சூப்பராக இருக்கு. உள்ளாரே நல்லா இருக்கு. இங்கேயும் மிஸ்ட்டு தான். செம்ம மிஸ்ட்டு. அப்படி போடு வாரியர்ஸ். இங்கே பேல்புரி வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்து பார்த்து இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு மாத்து. சரி 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 போ போ. இங்கேயே குறைதான் இருக்கு. வருது வருது. நீ மறைச்சு முன்னாடியெல்லாம் இந்த ஆர்ச்செல்லாம் இருக்காது. இப்போ இந்த ஆர்ச்சோட இருக்கு. ப்ளஸ் அதே தான். மற்றபடி வேற எதுவும் மாற்றலாம். உட்காரத்துக்கு இந்த மரத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அறுத்து. வந்துருச்சு. அப்பா அது பட்டன் ஒரு ஜில்லிப்பு ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. முன்னெல்லாம் இதெல்லாம் இங்கெல்லாம் கிடையாது. இங்க இருந்து இந்த வேலி கிடையாது. உள்ளார இறங்குறப்பதான் இருக்கும். அங்க மட்டும்தான் போட்டிருந்தாங்க. இப்ப இங்கேயும் போட்டாங்க. அப்பா இருந்தாங்க அந்த வேறு முன்னாடி வந்தாச்சு. மஞ்சுமல் பாய்ஸ் படம் எடுத்தது. அப்பா செம சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு வந்து. இங்க இன்ஸ்டா போட்டோவும் உண்டு. அப்பயே போட்டோ எடுத்து ரெடிமேட் தருவாங்க. இந்த வேர் பகுதி பாருங்க.
சூப்பரா இருக்கு. நம்ம குறுக்கால தான் ஏறுறோம். வாரியர்ஸ். இதுல மட்டும் என்ன தெரிய போகுது? ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் மிஸ்டா இருக்கிறதுனால. இதை இங்க இருந்தா பாக்கணும். இப்ப அங்க புதுசா அந்த இதெல்லாம் அமைச்சிருக்காங்க, இது வரைக்கும் இங்க கிடையாது, இப்ப புதுசா இருக்கு. வா. மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறமா இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. குணா படத்தினால தான் இது ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு. ஃபர்ஸ்ட் தமிழ் படத்துல, அடுத்து மலையாள படத்து மூலியமா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இது முன்னாடி இந்த மாதிரி வேலியெல்லாம் கிடையாது. இது ஒரு பள்ளத்தாக்கா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இதெல்லாம் வேலி கிடையாது, முன்னாடி அந்த இதெல்லாம் போடவே இல்லை. நான் வந்து பார்த்தப்பறம் இதெல்லாம் கிடையாது. ஆனா இப்ப மிஸ்ட் தான் தெரியுது, மிஸ்ட் மட்டுமே தெரிகிறது, வேற எதுவும் தெரியல. முன்னாடிலாம் அந்த மேலே ஏறி பார்க்குற வியூ பாயிண்ட் இல்லை. ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு. இந்த சைடு வா. ஆக்சுவலாக இப்படியே வரணும், இப்படி வந்து இப்படி இங்கே இருக்கும், அந்த இடத்துல அந்த சைடில் இருக்கும். இது உள்ளார இருந்து இப்படி உள்ளார போகிறாப்புல இருக்கும். படம் எடுத்தாலும் இது உள்ளார தான். ஆனால் படம் எடுத்து வெளியில தான் எடுத்தாங்க, உள்ளார அவங்க போகல. ஜஸ்ட் டேரக்டரும் ஆர்ட் டேரக்டரும் இவங்க மட்டும் உள்ளார போயிருக்காங்க. அவங்க போய் அந்த இது ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க தனியாக செட்டு போட்டு எடுத்தாங்க. நம்மளும் இந்த வேர் பகுதியில் ஏறுறோம். செவையா இருக்கு. ஒன்ஸ் அப்பான டைம் இதெல்லாம் வந்தால் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். இன்னைக்கு எல்லாம் கூட்டம் தள்ளுது. யாருங்க குணாக்கேவோட இப்போ 4 மணி க்ளோஸ். குணாக்கே 4 மணியோட க்ளோஸ் இருக்கு. குணாக்கேவு இப்போ இவ்வளோ மிஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ 4 மணிக்கு நினைச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இங்கே ஓவர் மிஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால சீக்கிரத்தில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் இப்போ தற்பொழுது குணாக்கேவோட நிலைமை. செமையா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் முன்னாடி இருந்துக்கு இப்போ ரொம்ப சேஃப்டி பர்பஸ் நிறையா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வேறு பகுதியில் உட்காந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம்னு ஒரு ஆசையில் இருக்கோம். வா போய் உட்காரோம். குணா படம் வந்ததுக்கு அப்புறமேல இந்த குகை வந்து குணான்னாங்க எல்லாம். இப்போ எல்லாம் சுபாஷ் தான். யாரை பார்த்தாலும் சின்ன பிள்ளைங்க முத கொண்டு சுபாஷ் இன்னும் சுபாஷ் உள்ளார கிடக்கிறாப்புல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சுபாஷ்னு. அந்த வேர்பகுதி எப்பொழுதுமே ரஷ்அப்பாகவே இருக்கு, கூட்டமாக இருக்கு. ஸோ அங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தா முடியல. எனக்கு நினைச்சாப்புல ஃபோட்டோ எடுக்க முடியல. அடுத்தவங்க ஃபேமிலியெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா சைடில் இன்னும் எடுத்தாச்சு. ஆனால் செம சூப்பரான பிளேஸ்ங்க. ஆனால் குகை சுத்தமாக பார்க்க முடியாது, அது அப்போ இருந்து பார்க்க முடியாது. அடுத்து நம்ம பைன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே அந்த சைடு குணாக்கேவ், ஆனால் அங்கே வந்து மிஸ்ட் அதிகமாக இருக்குது. இங்கே பைன் ஃபாரஸ்ட் வந்து மிஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. இது பைன் ஃபாரஸ்ட். பைன் ஃபாரஸ்ட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அவங்க மேலே ஏறினாலும் வரும். அவன் வேலி போட்டாங்க. இங்க நிறைய படம் ஷூட் எடுத்திருக்காங்க, தெரிஞ்ச விஷயம்தான். அப்பா
இது என்ன பிளேஸ்ன்னு தெரியல போலாக்குறேன். இதாண்டி மோயர் பாயிண்ட். என்ன இருக்கு புரியல. மிஸ்டர் செமையா இருக்குல்ல. மோயர் பாயிண்ட் ஃபுல்லா மேகமா இருக்கு, ஒன்றும் தெரியல. அருமையா இருக்கு, செம மிஸ்டா இருக்கு, எங்க பார்த்தாலும் மிஸ்ட் தான். இப்போ மோயர் பாயிண்ட்ல இருந்து இருக்கோம் நம்ம. ஸோ சரி மிஸ்ட் வேற லெவலில் இருக்கு. இங்க பாருங்க ஃபுல்லா மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, சரியா இருக்கு. பின்னாடி பேரு சரியான மிஸ்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் சம்மர் டைம் தான் பாக்கணும். செம மிஸ்ட் ஆயிடுச்சுங்க. நீங்க பாருங்களேன், பாருங்க அப்படி ஒரு மிஸ்டா இருக்கு, சரியான மிஸ்ட். அம்மாடி சரியான மிஸ்ட். இந்த சரசரன்னு முடிச்சாச்சு. பைக்கில் வந்திருக்கு ரொம்ப சௌரியமா இருக்குங்க. இல்லை கார்ல வந்தோம்னா ரொம்ப டிராஃபிக்ல மாட்டி தான் வர்றாப்புல இருக்கு. ஆக்சுவலாக கொடைக்கானலில் இருக்கிற ரொம்ப பழமையான சர்ச் இந்த சர்ச்சு தான். ஸோ இந்த சர்ச்சை தான் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இது வந்து 1895 வருஷத்தில் கட்டப்பட்டது அப்படிம்பாங்க. இது சர்ச்சோட பேர் வந்து செலக்ட் மாதா சர்ச்சு. இது கொடைக்கானல் ரொம்ப ஃபேமஸான, நிறைய பேர் இப்போ வர்றதில்லை. முன்னாடியெல்லாம் வந்து இந்த சர்ச்சுக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, யாரும் வர்றாப்புல தெரியல. ஒரு தடவை உள்ளார சர்ச்சில் போய் நம்ம ப்ரே பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைட்லலாம் வந்து ஏசுநாதரோட இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக வரலாறு வந்து இந்த சைடில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா 1800 சம்திங் அந்த மாதிரி டயத்தில் வந்து ஒருத்தர் அமைச்சிருக்காரு. நாங்கள் உள்ளார போய் ப்ரே பண்ணிட்டோம். உள்ளார வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே அப்படின்னு நல்லா செலிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, உள்ளார சர்ச்சில் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. வாரியர்ஸ் கொடைக்கானல் வந்து மறக்காம சர்ச்சுக்கு வாங்க. முன்னாடி எல்லாம் ரெகுலராக வந்துட்டு இருந்தாங்க, இப்போ யாரும் வர்றதில்லை போல இருக்கு. ஏன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது சர்ச்சு. மற்ற இடத்துல ரொம்ப ஹைப்பில் இருக்குது கூட்டம். கொடைக்கானல் நாங்கள் தங்கியிருந்த 6ஆம் ஹாலிடே தான். சூப்பர் பிளேஸ், சாப்பாடு டாப் கிளாஸ். அங்கே எங்களுக்கு புது ஃப்ரெண்ட் வேறு கிடச்சிருந்தாங்க. பாசக்கார பைப்பு பிங்கி மற்றும் மைலோ.